வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டயத்தில் எப்படியெல்லாம் போர்ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போர்ட்ரேட்டை எப்படி லைட்டு ஷேடோலாம் டிவைட் பண்ணி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இதை சூர்யா சாரோட ஃபேஸை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுன்றத இன்னொரு ஃபேஸ் எடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதை மட்டும் பார்க்கறதுனால ஆல்ரெடி நான் டிராயிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டிராயிங் வந்து நான் கிரிட் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டிராயிங் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயிலுக்காண்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டிக் பேப்பரை ரோல் பண்ணி பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய A4 சைஸ் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதை நான் ரெண்டாக ஷார்ப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒன்று வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும், ஒன்று வந்து ஒரு ஃப்ளாட்டன் கோன் ஷேப்பில் இருக்கும். ரெண்டுமே இது தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால இந்த ஷேப்பில் நான் ஒரு பர்டிகுலராக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஷேட் பண்ணுறதுக்கு தேவையான கார்பன் பவுடர். இது வந்து பென்சில் நம்ம நார்மலாக இருக்கிற 6B 8B பென்சில் எடுத்து அந்த பவுடரை ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பவுடரை டச் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்ளை பண்ணுறதுக்கு. எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்கோ இது கிட்டத்தட்ட நம்ம ப்ரெஷ்ல பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. டிராயிங் பண்ணுற ஒரு டிராயிங் பண்ணுறப்போ மேபி ஒரு லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணணும் போர் அடிக்கும். பட் இதை வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணலாம். இன்னொன்று ரொம்ப ஸ்மூத்தான எஃபெக்ட்லாம் இதில் ஈஸியாக கொண்டு வரலாங்க. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன இடத்துக்குலாம் நான் அந்த ஷார்ப்பாக இருக்கிற டூலையும் ஓரளவுக்கு வைடாக இருக்கிற இடத்துலலாம் இந்த பெரிய ஸ்டிக்கை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பென்சில் எடுத்துக்கலாம். பென்சில் எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். முன்னாடி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பிளெண்டு தான் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்மூத் ஷேடிங் பண்ணி ஒரு பிளெண்டு தான் பண்ணியிருப்போம். ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பென்சிலை வச்சு தான் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பென்சிலை வச்சு நம்ம எந்த இடத்துலையும் பெருசாக ஸ்மூத் பண்ண போகிறது கிடையாது. எந்தெந்த இடத்துல டீட்டெயில் தேவைப்படுதோ, அதாவது ஷார்ப் எட்ஜ் இருக்குங்க, அந்த எட்ஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டீட்டெயில் பண்ணுறோம். இங்கே கண்ணுக்கு பண்ண அதே விஷயம் தாங்க மற்ற எல்லா இடத்துக்கும் அப்படியே அதே ட்ரீட்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பென்சிலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டூல் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல அதிகமாக ஹைலைட் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அந்தந்த அதாவது ரொம்ப நுணுக்கமான டீட்டெயில் இருக்கிற இடத்துல பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த மீசை, தாடி, ஹேர் பார்ட் எல்லாத்துக்கும் போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் மெயினாக அந்த பெரிய ஸ்டெம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய ஸ்டெம் வச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் ஃபில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எங்கெங்கெல்லாம் ஹைலைட் இருக்கோ, அதாவது ஒயிட் இருக்கோ, அந்த ஒயிட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே ஓரலாக ஜஸ்ட் நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணுறப்போ பிளைன் டோன்னு சொல்லுவோம், ஓரலாக ஒரு டோன் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிகிட்டே வரேன். இது நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னா ஈஸியாக ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த இடத்துல தான் டார்க் வரப்போகுது, இந்த இடத்துல தான் லைட் வரப்போகுது. அதெல்லாம் நெக்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெறும் பிளெண்ட்ஸ் ஸ்டெம்மே யூஸ் பண்ணுறதுனால அதுவுமே ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடியுன்றதுக்காண்டி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் பார்ட் டீட்டெயில் ஆரம்பிச்சாச்சு. பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம கைப்படும், இன்னொன்று நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வைக்கிறப்போ அந்த மற்ற பார்ட்டில் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் மெஷ் ஆகும். ஸோ பேப்பர் வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். சேம் அவ்வளோதாங்க. முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் கண்ணு வரைகிறப்ப ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன ப்ராசஸில் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான். எங்கெங்கெல்லாம் டீட்டெயில் தேவைப்படுதோ அந்த டீட்டெயிலை இந்த பென்சிலை வச்சு நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒன்று ரியலைஸ் பண்ண ரொம்ப டைம் எடுக்குது. நம்ம ரொம்ப லேவிஷாக டயத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணலை. ஒரு பர்டிகுலர் டைமில் முடிக்கணும், இல்லாட்டி ஒரு டார்கெட் வச்சு அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் ஒரு பெட்டர் ரிசல்ட் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே கொடுக்க முடியுது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகுது, நம்மளோட என்டையர் அந்த ஒர்க் ப்ராசஸை வந்து ஃபுல்லாக லேசி ஆக்கிறது. அடிக்கடி அந்த ஒர்க் பிளேஸை விட்டு எந்திரிக்க வேண்டி வருது. திரும்பி ஒரு சில டயத்தில் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கே அதாவது மேபி மொபைல் எடுத்து நோண்டிட்டு அந்த மாதிரியெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மகிட்ட டார்கெட் ஃபிக்ஸ்டு டைம் இல்லை.
ஸோ எதுவாக இருந்தாலும் எந்த விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்தடுத்த மூமெண்ட் பண்ணுறப்ப தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ இனி வர வீடியோக்களில் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றத. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.